பனித்துளிகள் டிசம்பர் 3, 2024. மரணமும் உயிர்த்தெழுதலும். எழுப்புதல் முன்னுதாரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1:3-4. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உறைந்த நிலையிலிருந்த நாக்குப்பூச்சிகளை உயிர்ப்பித்துள்ளதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் குழு ஒன்று கூறுகிறது. விஞ்ஞான சமூகத்துல சிலருக்கு சந்தேகம் இருந்தாலும் நாக்குப்பூச்சிகள் நீண்ட காலத்திற்கு உறைந்த நிலையில இருப்பது இது முதல் முறை அல்ல. 39 ஆண்டுகளுக்கு முன்பும் இது நடந்துள்ளது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு செயலற்ற நிலையில இருந்து எழுந்தது அல்ல. மாறாக அவருடைய விழாவில் குத்தியதன் மூலம் அவருடைய மரணம் உறுதி செய்யப்பட்டது. உண்மையான மரணத்திலிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததால் தான் நம் உயிர்த்தெழுதல் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று 1 கொரிந்தியர் 15:20 கூறுகிறது. தான் ஒரு ஆவியல்ல என்பதை இயேசு தெளிவுபடுத்தினார். என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று லூக்கா 24:39 இயேசு கூறுகிறார். இறந்தவர்கள் உடல் இல்லாமல் ஆவியாக வருவார்கள் என்று சிலர் நம்புறாங்க. அது தவறு என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். தம்முடைய உயிர்த்தெழுதல் மெய்யானதாக இல்லாவிட்டால் மனிதர்களின் உயிர்த்தெழுதல் குறித்து அது சந்தேகத்தை எழுப்பும் என்பதையும் அறிந்திருந்தார். அதனால்தான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே என்று பவுல் பிரத்யேகமாக இந்த கருத்தை 1 கொரிந்தியர் 15:18 வலியுறுத்தினார். கிறிஸ்தவர்களின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையானது கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் அடிப்படையில இருக்கிறது. இந்த அற்புதமான நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக மரணத்திலிருந்து ரட்சிப்பை எல்லா தேசங்களுக்கும் அறிவிக்குமாறு சீஷர்கள் தூண்டப்பட்டனர். மத்தேயு 24:14 இது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மரணத்தை வென்றார் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததால் அந்த வெற்றி மற்றவர்களுக்கும் கிடைக்கும் என்று அவர்களால் சொல்ல முடிந்தது. இன்றைய செயலில் காட்டுங்கள். ஒரு நண்பருடன் சேர்ந்து உங்க திருச்சபையில ஆன்மீக மறுமலர்ச்சிக்காக ஜெபம் செய்யுங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யோபு 14:13-15, யோபு 19:25-29, சங்கீதம் 49:15 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.